என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய தேசத்திற்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நாம் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஆனால் கேட்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையினால நாம் கேட்போம். தேசத்திற்காக நாம் வைராக்கியம் கொள்வோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை எப்படியாவது நீர் சந்திக்க. பாவத்திலும் அக்கிரமங்களிலும் வாழ்கிற ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் எங்களை உமது கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வர தேவ பிரசன்ன நிறைவாக இருக்க கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பு எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து எங்களை காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, நீர் ஒருவரே கிரியை செய்ய முடியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இருளில் அந்தகாரத்தில் வாழ்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டுமே. ஒருவரும் கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லையப்பா. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிவை அடையவும் நீ சித்தம் உள்ளவராக இருக்கிறது போல நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு இணைந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு உம்முடைய பாதம் அமர்ந்து கெஞ்சுகிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை மது கரங்களை தாழ்த்தி தருகிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி யூதாவின் புஸ்தகம் 20ஆம் வசனத்திலிருந்து. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானோர்களே, இந்த நேரத்தில் 2 மிக முக்கியமான காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது 21ஆம் வசனத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய அன்பிலே நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். 2 மிக முக்கியமான காரியங்கள். அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். 2வது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற நித்திய ஜீவனுக்குள் நாம் செல்ல வேண்டுமென்றால் தேவ இரக்கம் வேண்டும், தேவனுடைய இரக்கம் வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த தேசத்தில் தேவனுடைய இரக்கம் வேண்டும், இந்த தேசத்துக்கு தேவனுடைய இரக்கம் வேண்டும். ஆகையினால நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் கோடி கோடி ஜனங்கள் இன்னும் ஒரு முறை கூட இயேசுதான் தெய்வம் என்று அறியாதவர்கள் உண்டு. 2வது கட்டத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கூட அவரை அறியாதது போல நடக்கிறவர்கள் உண்டு. இன்னும் 3வது கட்டத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்காக
வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் கூட இன்றைக்கு அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல விதங்களில் ஜனங்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருந்தால் எத்தனை பேர் தப்பித்து கொள்ளுவோம்? எத்தனை பேர் அந்த தேவனுடைய அன்பிலே காக்கப்படுவார்கள்? இன்னும் எத்தனை பேர் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தருடைய வருகைக்கு அவருடைய இரக்கத்திற்கு காத்திருப்பாங்க? அன்பானவர்களே, நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முடிந்தவர்கள் உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னை போல வயோதிப காலங்களிலே வெகு அதிக நேரம் உபவாசித்து சிலருக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். உபவாசித்து ஜெபிக்க முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன், ஜெபிக்க வேண்டும். சிலருடைய சரீர சூழ்நிலை உபவாசித்து இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆகையினால முடிந்தவர்கள் உபவாசித்து ஜெபிக்கிறது நல்லது. ஆண்டோடைய பாதத்திலே எந்த அளவு நாம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அந்த அளவு தேவன் அவருடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருக்காக எதையாவது நாம் செய்வோம். கர்த்தருக்காக நாம் செய்யும்போது, முழு மனதோடு செய்யும்போது அவர் நம்மை வலுவாதபடி காக்கிற தேவன். அது மட்டும் இல்லை, தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருக்கு நம்மை குற்றமற்றவர்களைப் போல, நம்ம குற்றம் செய்திருப்போம், பாவம் செய்திருப்போம், எல்லா பாவத்தையும் குற்றங்களையும் அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து குற்றமற்றவர்களைப் போல அவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்படியாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. இவ்வளோ பெரிய அன்பு. ஆகையினால இந்த அன்பிலே, தேவ அன்பிலே நாம் காக்கப்பட வேண்டும். இந்த அன்பிலே நாம் நிலை நிற்க வேண்டும். இந்த அன்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டோடைய சமூகத்தில் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய திருச்சபைகளுக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க கடனாளியாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே அன்பானவர்களே, இந்த திருச்சபைகள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை, அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஒவ்வொரு திருச்சபைகளிலும் காணப்பட வேண்டும். விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஏக சிந்தை, ஒரு மனம் ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளேயும் ஒரு மனம் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அந்த ஒரு மனம் வேணும். இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளாக கருத்து வேற்றுமைகள், இதனால் பாதிக்கப்படுகிறது யார்? பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. சின்னஞ்சிறு பிள்ளைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகள் பெற்றோருடைய முகத்தை தான் முதலாவது பார்ப்பார்கள். அப்பா எப்படி இருக்காங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க இளம் வாலிபத்தை அணுகும்போது, வாலிபர்களாய் மாறும்போது வெளியில் பறந்துடுவாங்க, வெளியில் போயிடுவாங்க, நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. அந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோர், தாயின் தகப்பனும் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக குடும்ப வாழ்க்கை, குடும்ப ஜீவியம், குடும்ப ஜெபம், இதில் நம்ம சரியாக நம்ம இருக்கும்போது அந்த பிள்ளைகள் நிச்சயமாக காக்கப்படுவாங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும் தெரியுமா? கணவன் விட்டு சென்ற போதிலும், கணவன் விட்டு பிரிஞ்சு போனாலும் எந்த ஒரு சகோதரி பாருங்க குடும்பத்தில் என்ன செய்ய முடியும்? சில இடங்கள் அப்படி நடந்திருக்கு. சகோதரிகள்
கண்ணீரோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து உண்மையுள்ளவர்களாய் இருந்தனால பிள்ளைகளை பாரத்தோடு வளர்த்து படிக்க வைத்து திருமணங்களையும் நடத்தி வைத்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்றிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை ரட்சிக்கப்படாத கணவராக இருக்கிறாரே என்று சொல்லி சகோதரிகள் சோர்ந்து போக வேண்டாம். பாரத்தோடு ஜெபிங்க. உங்கள் கையில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஒருவேளை குடியினாலேயோ பலவிதமான சூழ்நிலைகளில் கணவன்மார் போனோன்னு நான் சொல்லலை. அப்படி போன குடும்பங்களில் சகோதரிகள் அந்த மனைவிமார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபித்தனால இன்றைக்கு அந்த பிள்ளைகள் பரிசுத்தமான பாதையில் வளர்ந்து திருமண வாழ்க்கைக்குள்ளாகையும் வந்து குடும்பத்தை கட்டி நடத்தி வருகிறார்கள். அந்த தாய்க்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் யோசித்து பாருங்க. அதற்காக கணவன் மனைவி பிரியணும்னு நான் சொல்லலை. பிரியக்கூடாது. இணைந்து வாழ்ந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி போன இடத்துலையும் கூட சகோதரிகள் சிரமாய் நின்று கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு வாழ்ந்து பெற்ற பிள்ளைகளை வளர்த்தி குடும்பமாக்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை கசப்பான வாழ்க்கையாக இருந்தாலும் சோர்ந்து போகாதுங்க. உடைந்து போன வாழ்க்கையாக இருந்தாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை நிலை நிறுத்துவார். கண்ணீரோடு இருக்கிற சகோதரிகளுக்கு கண்ணீரை துடைப்பார். நாம் பாடினது போல கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். அவர் நம்மை நிச்சயம் ஆதரிப்பார். கலங்கி தவிக்காதுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துடுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் நீதிமானாக இருந்தால் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், தள்ளாட விட மாட்டார். ஒரு விஷயம் கூட அந்த முதல் அடியை நம்ம பாடுவோமா? நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமீன். அல்லேலூயா. அவர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். கலங்கி தவிக்க வேண்டாம். அன்பானவர்களே, இணைந்து நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையில் உள்ள போதகர்களுக்காக, அசிஸ்டன்ட் போதகர்களுக்காக, சபை கமிட்டிக்காக நம்ம ஜெபிப்போம். ஒருமன பாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, திருச்சபைகள் தோறும் ஒரு மனதை கொடுங்கப்பா. விட்டு கொடுக்கிற தன்மையை கொடுங்கப்பா. ஒருவர் விட்டு கொடுத்தால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, போட்டி பொறாமைகளை மாற்றுங்க. ஆண்டவரே, பண ஆசை, பதவி ஆசையை விட்டு ஒழித்து கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல் எண்ணத்தோடு திருச்சபைகள் ஆண்டவரே சாட்சியாய் எழும்பட்டுங்க தாவே. பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டுங்க தாவே. விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கட்டுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறீர் என்று ஆண்டவரே ஏசாயா 26 சொல்லப்பட்டபடி ஆமாண்டவரே, உறுதியாய் பற்றி கொள்ளுகிற திருச்சபைகளை சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே. சண்டை சச்சரவுகளுக்கும் அடிதடி தொந்தரவுகளுக்கு இல்லாதபடி சமாதானத்தோடு காக்கிற தேவனுடைய கரங்களிலே திருச்சபைகளை தருகிறோம் தகப்பனே. திருச்சபைகளுக்கு விரோதமாக, விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம்
இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். குடும்பங்களிலே ஆண்டவரே ஒரு சமாதானம் நிலைத்து நிற்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குடும்பங்களில் உள்ள சின்ன பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. இளம் வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. திசை கட்டு போய்விடாதபடி கர்த்தாவே நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். வாலிபர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓடட்டும் கர்த்தாவே. இவ்வளோ பெரிய பாவத்தை நான் எப்படி செய்வேன்? கர்த்தர் பார்த்து கொள்கிறார் என்ற அந்த பயத்தோடு, தேவ பயத்தோடு வாழ்ந்த யோசேப்புக்கு ஒரு பெரிய உயர்ந்த பதவியை அந்த எகிப்து தேசத்தில் நீர் கொடுத்து உயர்த்தினது போல எங்கள் திருச்சபைகளில் உள்ள குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகள் உயர்த்தப்பட பரிசுத்த வாழ்க்கை தேவையாக இருக்கிறதப்பா. பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே தங்கி இருக்கிற இடத்துல, குடும்பங்களில், கிராமத்தில், ஆண்டவரே திருச்சபையில் உயரத்தக்கதாக உயர்ந்த ஆண்டவரே பதவியிலே வரத்தக்கதாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், முதியோருக்காக ஸ்தோத்திரப்பா. பெற்றோரை ஆண்டவரே பிள்ளைகள் கனப்படுத்தட்டும். வயது முதிர்ந்தாயிற்று என்று ஆண்டவரே கவனிக்காமல் போற்றக்கூடாது. அவங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரே கடைசி வரை செய்து நிறைவேற்றட்டும் ஆண்டவரே. முதியோர்களை கர்த்தர் பலப்படுத்தும். அவர்களும் ஆண்டவரே எப்போதும் முறுமுறுக்கிறவர்களாக இல்லாதபடி ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பழையது போல என்னால் நடக்க முடியல, ஓட முடியல, செய்ய முடியல, படுத்த படுக்கையில் இருக்கிறனே என்று முறுமுறுத்து விடாதபடி அந்த படுக்கையிலும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க, ஆண்டவரே துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடி போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, கஞ்சா போன்ற பொருளுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பாவ வழியை விட்டு பரிசுத்தமான வாழ்வுக்கு வர நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஒருவராவது கெட்டு போகிறது நமக்கு சித்தம் இல்லைப்பா. கிறிஸ்தவள் என்ற நாமத்தை தரித்தவர்கள் வாழ்ந்து காட்டட்டுங்கத்தாவே. குடிவெறிகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் விபச்சாரங்களுக்கும் விலகி பரிசுத்தமாய் வாழ திருச்சபைகளிலும் குடும்பங்களிலும் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் கவனிக்கும் போது இவங்க வாழ்க்கை பரிசுத்தமாக தான் இருக்கிறது என்று சாட்சி சொல்லத்தக்கதாக சாட்சியாய் நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இம்மட்டு கர்த்தர் காத்தீரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டு உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருவோமா? உமது இரத்த கோட்டைக்குள்ள எங்கள் திருச்சபைகளையும் ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆண்டவரே காத்து கொள்ளும்படியாய் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி எந்த தீங்கும் தீண்டாது என்ற தைரியத்தோடு முன் செல்ல கிருபை தாரும். படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரீட்சை ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஆண்டவரே பரீட்சை ரிசல்ட்டுகளை பார்த்து மனம் உடைஞ்சி ஆண்டவரே பெற்றோர் திட்டாங்கன்ட்டு தற்கொலை செய்த அந்த
மகனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யாரும் செய்து விடாதபடி, தற்கொலைக்கு நேராய் போய்விடாதபடிக்கு கர்த்தாவே பொறுமையோடு இனி நான் படித்து முன்னேறுவேன் என்ற தைரியத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள கிருபை தாருங்கப்பா. உமது கரங்களை தருகிறோம், பொறுப்பெடுத்து கொள்ளும். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களிலே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. படுத்த படுக்கையோடு பல மாதங்களாக, வருஷக்கணக்காக ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறப்பா. வியாதியின் அகோரங்களிலே வாழுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. நீ சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வியாதியின் அகோரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை போக்க மாத்திரமல்ல, எங்கள் வியாதிகளை குணப்படுத்தவும் அந்த சிலுவையின் இரத்தம் போதுமானதாய் இருக்கிறபடினாலே கர்த்தாவே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து வியாதியின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா, சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. தொடர்ந்து எலெக்ஷனுக்காக நாம் ஜெபிப்போமா? பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, இன்னும் நடந்து கொண்டிருக்கிற எலெக்ஷன், இன்னும் பாக்கி நடக்காமல் இருக்கிற எலெக்ஷனில் நல்ல தீர்மானத்தோடு நல்ல சூழ்நிலையில் எந்த ஒரு கள்ளம் கபடு இல்லாமல் நேர்மையாய் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஓட்டு எண்ணுவது வரைக்கும் எந்த தப்பிதங்கள் வரக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானவங்க வரட்டும் கர்த்தாவே. சுவிசேஷ ஊழியத்திற்கு தடையான எல்லா ஆண்டவரே கல்லுகளையும் எடுத்து போட்டு ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த தேசம் எத்தனையோ கோடி ஜனங்கள் சந்திக்கப்படலை. அதற்குள்ளாக சுவிசேஷ வாசல் அடைத்து விடாதபடிக்கு நேர்மையான ஆட்சி ஆண்டவரே, மத சார்பில்லாத ஆண்டவரே, மத சார்பற்ற ஒரு நல்ல ஆட்சி அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல ஆட்சி அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதில் எந்த திருட்டுத்தனமோ கள்ளத்தனமோ இருக்காதபடி, யாரும் வஞ்சிக்காதபடி கர்த்தாவே, யாரும் வஞ்சிக்க முடியாது. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நேர்மையாய் நடக்கட்டும், நேர்மையாய் நடக்கட்டும், உத்தமமாய் நடக்கட்டும் கர்த்தாவே. யாரும் கள்ளத்தனம் செய்யாதபடி கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அந்த கள்ளத்தனம் செய்கிறவர்களுடைய ஆண்டவரே எல்லா எண்ணங்களும் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். யாருனாலும் ஆண்டவரே, ஆண்டவரே நேர்மையற்ற செயல்களை செய்கிறவர்களுடைய சிந்தனைகள் செய்கைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை எங்கள் தேசத்துக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்துடுங்க.
பொறுப்படுத்திக்கிடுங்கப்பா, நீங்கள் பொறுப்படுத்திக்கிடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேர்மையாய் நடக்கட்டும், என்ன செய்தாலும் நேர்மையாய் நடக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, வட இந்திய ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாற்றுவதற்கு ஆண்டவரே நல்ல ஆட்சி வரட்டும், நல்ல ஆட்சி வரட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. அன்பு கரங்களை தருகிறோம் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்படுத்திக்கிடுங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக்கிடுங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நீர் அற்புதம் செய்பவர். எங்கள் தேசத்துக்கு நீர் அற்புதம் செய்கிறவர், ஒரு விடுதலையை தருகிறவர், ஒரு வெற்றி வாழ்வை தருகிறவர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மிஷனரி பணிகளுக்காக நாம் ஜெபிப்போமா? எல்லா இயக்கங்களுக்காக, மிஷனரி இயக்கங்கள் கருத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யத்தக்கதாக, மிஷனரி இயக்கத்தின் தலைவர்களுக்காக, மிஷனரி இயக்கத்தின் மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, இயக்கத்தின் சுதேச ஊழியர்களுக்காக, இம்மட்டு கர்த்தர் காத்து இயக்கங்களுக்கு தந்த விசுவாசிகளுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. வலுவாதபடி காக்கிற தேவன், பிள்ளைகளை வலுவாதபடி காத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள தேவன் எந்த இடத்துல ஆண்டவரே குற்றமற்றவர்களாக மாசற்றவர்களாக நின்று உத்தம பணி செய்து அநேகரை நீதிக்குட்படுத்தத்தக்கதாக மிஷனரிகள் போதகர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். பிள்ளைகள் கடந்து போகிற இடத்துல, அடிப்படை வசதி கூட இல்லாத இடங்களில் கர்த்தாவே உமது கிருபை அவர்களை தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எதுக்கிற ஜனங்கள் மத்தியில் தேவரீர் உன்னதமானவர் என்பதை நீர் உலகுக்கு நீர் இந்த பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரையாவது கைவிடாதிரும் ஆண்டவரே. எல்லாரையும் பலப்படுத்துங்க கர்த்தாவே, எல்லாரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. மிஷனரிகள் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. எங்களுக்கு தான் வட இந்தியா இப்போ போக முடியல ஆண்டவரே. கடந்து சென்று ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும்
ஆண்டவரே கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவி ஆத்தும சரீரத்தில் பலன் அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, பணித்தளத்தில் எதிர்ப்புகள் வரும்போது இருதயம் எவ்வளவாய் வேதனைப்படும் என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறோம், அடிதடிகளை சந்தித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். ஆகையினால பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எந்த ஒரு மிஷனரிகளுக்கும் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். வல்லமையாய் தமது திருப்பணியை செய்வதற்கு கர்த்தர் பலன் கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய வருகைக்கு முன்பு முழு ஆத்துமாக்களும் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தில் வந்தோர் ஆண்டவரே முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் பலத்தால் இடை கட்டுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் வரும் நாளிலே ஒருத்தராவது வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. எல்லாரையும் பலப்படுத்தும், எல்லாரையும் பலப்படுத்தும். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். தைரியமாய் உற்சாகமாய் உம்முடைய பணியை செய்வதற்கு கர்த்தர் பலன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. மிஷனரிமாருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஒருவேளை லீவுக்கு வந்திருப்பாங்க ஆண்டவரே. பெற்றோரோடு சந்தோஷமாக இருந்து விட்டு திரும்ப ஸ்கூல் திறக்கும்போது ஆண்டவரே பழகிய பிள்ளைகளும் புதிதாக ஹாஸ்டலுக்கு போகிற பிள்ளைகளையும் கர்த்தர் தம்முடைய பலத்தால் இடைகட்டி பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். எங்கேயோ நாங்கள் வாழ்கிறோமே, எங்கள் பெற்றோர் இல்லாமல் வாழ்கிறோமே என்று எந்த ஒரு குழந்தையும் சோர்ந்து போகாதபடிக்கு நல்ல தைரியத்தை தரும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகலப்பா, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகலப்பா. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கம் அடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். உலக நாடுகளுக்கிடையே ஒரு ஐக்கியம், ஒரு அன்பு, ஒரு விட்டு கொடுக்குற தன்மை, சமாதானம், நாடுகளுக்கிடையே நாடு சமாதானமாக இருக்கும்படியாய் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், சோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உலக நாடுகளுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே. உலக நாடுகள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனமாக தேச தலைவர்களுக்காக, நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, எல்லா தலைவர்கள் பொறுப்பானவர்கள் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க இரட்டை வாழ்க்கை வாழாதபடி எல்லாத்திலும் ஆண்டவரே அப்பா செம்மையாய் வாழத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே சமய அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் செம்மையாய் பொதுவாய் நடந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே தலைவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்தின் ஆண்டவரே பொறுப்பானவர்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அனைத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அனைத்து மக்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவரே எல்லாருடைய ரட்சிப்புக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. எங்கள் தேசம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். எந்தெந்த இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஒரு பெரிய விடுதலையை ஜனங்கள் காணட்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்த பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல்வும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். அனைவரும் கேட்க வேண்டும். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அன்பானுள்ளே, ஒவ்வொரு இடங்களில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களுடைய இரட்சிப்புக்காக, ஊழலற்ற வாழ்க்கை மற்றும் சிறந்த நிர்வாகத்திற்காக நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஊராட்சி மன்ற தலைவர்களின் இரட்சிப்புக்காக எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். சத்தியத்தை அறிகிற அறிவை அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களும் அறிய வேண்டும். ஊழலற்ற வாழ்க்கை செய்ய வேண்டும். அவங்க நல்ல சிறந்த நிர்வாகம், நல்ல தேசத்தில் நல்ல சிறந்த நிர்வாகத்தை செய்ய வேண்டும். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே விசேஷித்த ஞானத்தை கொடுக்கணும். ஊழல் எல்லாம் மாறி கர்த்தாவே உண்மையாய் அவங்க செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேருந்துகளில் ஏறுகிற
ஜனங்கள் சில இடங்களில் துப்பாக்கி, அரிவாள் இப்படியெல்லாம் கொண்டு சென்று என்ன நோக்கத்தோடு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட கொலைக்காரர்கள், கூலிப்படைகள் மனம் திரும்ப நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உண்மையாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும். கூலிப்படைகள் ஆண்டவரே கொலை செய்ய துணிந்திருப்போர் எல்லாரும் மனம் மாறட்டும், மனம் மாறட்டுங்க தாவே. களவு போய் ஆண்டவரே பயங்கர ஆண்டவரே எல்லா அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே துணியரமாக இருக்கிற பிள்ளைகள், வன்முறை செயல்களை செய்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே உத்தமமாய் ஆண்டவரே உம்மை பின்பற்றக்கூடிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த ஜூனூவில் உள்ள தாமிர சுரங்கத்தில் லிப்ட்டு அறுந்து ஏற்பட்ட விபத்தில் சுரங்கத்தில் சிக்கியிருந்த 14 பேர் மீட்கப்பட்டனர். இப்படிப்பட்ட சுரங்கங்களில் பணிபுரிகிற ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கஷ்டமான பகுதியில் சுரங்கத்தில் பணிபுரிகிற பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக எவ்வளோ கஷ்டத்தோடு பணி செய்யும்போது ஆண்டவரே அந்த பணி செய்கிற இடத்துல கர்த்தர் காத்து கொள்வீராக, காத்து கொள்வீராகப்பா. ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே அந்த லிஃப்ட்டு அறுந்து விழுந்ததால் எத்தனையோ பாதிப்புகள், நஷ்டங்கள் ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவரே பயங்கரமான நிலை இருக்கிறதப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக, அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, அவர்களை பலப்படுத்துவீராக. உம்மை சார்ந்து வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் சந்திக்கப்படாத ஆண்டவரே ஜனங்களுக்காக, இன்னும் ஒரு முறை கூட சந்திக்கப்படாத ஜனங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக மணிப்பூர் மக்களுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த லோயின மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க மொழி மெய்தி ஆண்டவரே, அந்த மெய்தி மொழி பேசக்கூடிய லோயின மக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே, ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சில இடங்களில் ஆண்டவரே பரீட்சை எழுதின பிள்ளைகள் மார்க்கு குறைவாய் வாங்கினதால, பெற்றோர் கண்டித்தனால தற்கொலை பண்ணியிருக்காங்கப்பா. அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலை, பிள்ளைகள் ஒரு முடிவு ஆண்டவரே தற்கொலை தான் என்று எடுக்காதபடி தொடர்ந்து நாம் படித்து முன்னேறுவேன்னு சொல்லி ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு நிலை ஆண்டவரே வரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த வேண்டாத தற்கொலை முடிவு அதுதான் முடிவென்று இல்லாதபடி கர்த்தாவே இன்னும் நான் முன்னேறுவேன், வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன். ஆண்டவரே ஒரு வழி அடைத்தாலும் இன்னொரு வழியில் நான் கடந்து சென்று முன்னேறுவேன் என்ற தைரியத்தை அந்த மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னுமாக தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது. நோய்கள் பரவாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், நோய்கள் பரவாதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இன்னும் ஆண்டவரே குடி போதையில் ஆண்டவரே வண்டி ஓட்டுகிறவங்க, 4 வீலர் ஓட்டுறவங்க, தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் ஆண்டவரே குடித்து விட்டு ஓட்டுவதனால எத்தனையோ ஆண்டவரே விபத்துகள், ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட விபத்துகளிலிருந்து ஆண்டவரே விடுதலையாக குடிவெறி இல்லாமல் செம்மையாய் அமர்ந்திருந்து வண்டிகளை கருத்தாய் கவனமாய் ஓட்டுவதற்குள்ள நல்ல
சிந்தையை ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பல இடங்களில் ஆண்டவரே பல கோடிகளுக்கு அதிகமான அளவில் ஆண்டவரே போதை பொருட்கள் தேசம் முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன என்று சொல்லப்படுகிறதப்பா. எந்த இடத்துல யார் எந்த செய்தாலும் ஆண்டவரே இந்த போதை பொருட்கள் விநியோகம் செய்கிறவர்கள் சந்திக்கப்பட ஆண்டவரே இந்த விநியோகம் அந்த போதை பொருட்கள் கடத்துகிறவர்களும் விற்பனை செய்கிறவர்களும் பயன்படுத்துகிறவர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த போதை பொருட்கள் கடத்தப்படாமல் இருக்க ஆண்டவரே தலைவர்களும் பொறுப்பானவர்களும் நல்ல முடிவெடுத்து செம்மையாய் செயல்பட தேவன் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஆண்டவரே ஓரின சேர்க்கை, பாலியல் பலாத்காரம், அக்கிரம சிந்தை, இப்படிப்பட்ட அநியாயமான அருவருப்பான பாவங்களை யார் செய்தாலும் கர்த்தரவர்களை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட பாவங்களை தூண்டுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பல இடங்களில் ஆண்டவரே நாய்கள் தொல்லைகள், ஆண்டவரே பிள்ளைகள் விளையாடும்போது இந்த நாய்கள் தொல்லையினால் பல குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களை எல்லாம் நீ பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே இன்னமாக ஆண்டவரே மோசமான நிலையில் இருக்கும் பொருளாதாரத்தை இன்னும் பலவீனமாக்கும் திட்டங்கள், பல திட்டங்கள் இப்போமே ஆண்டவரே பல கஷ்டங்கள் இருக்கிறதப்பா ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே ஆண்டவரே மோசமான நிலையில் இருக்கிற பொருளாதாரத்தை இன்னும் பலவீனமாக்குற பல திட்டங்கள் ஆண்டவரை எடுத்தாலும் அது தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்திய தேசத்தின் பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இன்னுமாக விவசாயிகள் அவங்க கையிட்டு செய்கிற எல்லா உழைப்புகளையும் ஆண்டவரே நல்ல பலன் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவங்க செய்கிற வேலைகள் ஆண்டவரே அவங்க எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவரே நல்ல பலன் கிடைத்தாதான் தானியம் தேசத்தில் இருக்கும் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட எல்லா தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே ஏற்ற காலத்தில் அவங்க விளைச்சலுக்கு ஆண்டவரே அவங்க விவசாயத்துக்கு நல்ல ஒரு மழை ஆண்டவரே வெப்பம் எல்லாம் ஏற்ற சமயத்தில் கொடுத்து ஆண்டவரே நல்ல பலன் கிடைக்கத்தக்கதாக அதனால் தேசம் ஆண்டவரே திருப்தி அடையத்தக்கதாக பொருளாதார ரீதியில் கஷ்டங்கள் படாதபடிக்கு வருத்தங்கள் வராதபடிக்கு குறைவுகள் வராதபடிக்கு தேவன் காக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பேருக்கும் செய்யும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் வேலைக்கு போனாலும் சரி, ஆண்டவரே ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்புமே இல்லைப்பா. பிள்ளைகள் போக முடியல ஆண்டவரே. பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக கர்த்தாவே. தேவையற்ற வன்முறை செயல்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எடுக்கிற முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் கர்த்தாவே. எங்கள் தேசத்தை நீர் முழுமையாய் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் செய்வீராக. எங்கள் ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே நிகழ்ச்சிகளுக்காக நடத்துகிற ஆண்டவரே பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக
அவளுடைய தேவைகளுக்காக, அவளுடைய நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் கர்த்தாவே. இந்த டிவி ஊழியங்கள் வளரட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. டிவி மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய், யூடியூப் மூலமாய் கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழட்டு கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஒரு விதை கூட, ஒரு வசனம் கூட வீணாக திரும்பி வராது என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பார்க்குற ஜனங்கள் மத்தியில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும். பலப்படுத்துங்க தாவே, பலப்படுத்தும். எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர். அவங்க வாழ்க்கையில் உங்களுடைய சித்தத்தின்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்க விருப்பத்தின்படி ஆண்டவர் கர்த்தர் பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பீட்டர் தம்பியோடு இணைந்து பணியாற்றுகிற ஆனந்த் தம்பி குடும்பத்துக்காக, விக்டர் தம்பி குடும்பத்துக்காக ஆண்டவரே, அபிஷேக்குக்காக, எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் பலப்படுத்தும், எல்லாருடைய தேவைகளையும் சந்திங்க தாவே. ஆண்டவரே இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே இந்த ஆஃபீஸில் பணி செய்கிற பிள்ளைகள், அதோடு செய்தி கொடுக்க வருகிற ஆண்டவரே மிஷனரிகள், போதகர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். நல்ல சரீர சுகம் பலன் தந்து அவளை எல்லாரையும் வழி நடத்தும். நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும். தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தரோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம். நல்ல செய்திகள் கடந்து செல்லட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மைகளை என் தேவன் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கிற ஜனங்கள் நான் இந்த ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு மட்டும் நினைக்காம ஆண்டவரே, நான் கொடுக்கிற இந்த காணிக்கைகள் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் யூடியூப் மூலமாக இந்த செய்திகளை கேட்டு பயனடைவார்களே என்ற அந்த விரிவான நோக்கத்தோடு எண்ணத்தோடு காணிக்கைகளை கொடுத்து உதவி ஆண்டவரே இந்த ஊழியங்கள் வளரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லாருடைய தாகத்தையும் தீர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களில் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவேவும் ஜனங்களில் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னேத்த கர்த்தரே, ஆசீர்வதியும் என்னேத்த கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமாண்டவரே, இதுவரைக்கும் கேட்ட அநேக ஆண்டவரே ஜப குறிப்புகளுக்கு ஆண்டவரே நீங்கள் பதில் தாங்கப்பா.
கன்மலையை பிளந்து வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்தது போல இந்த நாளிலே வைத்த விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்து ஜனங்களுடைய தாகத்தை நீர் தீர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வியாதியின் கட்டுகளிலே இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பாவத்தின் அந்தகாரத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. உமது அன்பு கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்